வணக்கம். இன்னைக்கு மகளிர் மன்றத்தில் செக்ரட்டரி திருமதி லலிதா ராமநாதன் சீப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இப்போ நம்ம சீப் சீடை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வேண்டிய ஜாமான் முதல்ல பார்த்துக்குவோம். பச்சரிசி மாவு, ஈரரிசியை திரித்து ஊற வச்சு திரித்து வறுத்து கொண்டு வந்திருக்கேன். இந்த மாவை வறுத்து அப்படி மணல் போல் இருக்கணும் மாவு. இது பொட்டுக்கடலை மாவு. இது உளுந்த மாவு. உளுந்த மாவு இருந்தால் உளுந்த மாவு 2 ஸ்பூன் போடலாம், அல்லது நான் இதுக்கு தேங்குளம் மாவே போட்டிருக்கேன். தேங்காய் பால், உப்பு வேண்டிய அளவு உப்பு நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்க வேண்டியது. இப்போ அளவு நான் எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன். இந்த உலக்கால் 3 உலக்க அரிசி மாவு போடணும். வறுத்து திரித்து சலித்து வச்சுருக்க மாவில் 3 உலக்கு. இது ஒரு உலக்கு போடணும் பொட்டுக்கடலை மாவு. இது உளுந்த மாவாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். தேங்காய் பால் பெரிய தேங்காய் மூடியாக இருந்தால் 1 மூடி திருகி பால் 2 பால் எடுத்து வச்சுக்கணும். உப்பு போட்டு நம்ம செய்ய வேண்டியது தான். தேங்காய் பாலை சூடு பண்ணணும். தேங்க்யூ. இதான் கரெக்டாக நீங்கள் சொன்ன அளவோடு எடுத்தாச்சு. இப்போ சும்மா நீங்கள் எப்படி அளக்குறீங்கிறத எடுக்கிறேன். கரண்டி எடுக்கலைங்க. இந்த 2 ஸ்பூன் உளுந்த மாவு அல்லது தேன்குழல் மாவை பைண்டிங்காக சேர்க்குறாங்க. இவங்க நம்மளுக்கு சீப்பு சீடை கட்டையாகவே வச்சுருக்காங்க. இந்த விவியாக தெரியுது பார்த்தீங்களா, அப்படி வச்சுருக்காங்க. இல்லைன்னா நமக்கு அந்த சில்லு போடுவோம் இல்லையா, அதுலேயும் இந்த ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் சீப்பு சீடைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்காய் பாலை சுட வைக்கிறாங்க. ரொம்ப சுற்றக்கூடாது, ஏன்னா அது தெரிஞ்சிரும். அதனால் நம்ம லேசாக சூடு வர சூடு பண்ணுறாங்க. இப்போ மாவில் அந்த பாலை ஊற்றிட்டாங்க. சூடாக இருக்குங்கிறதுனால முதல்ல அவங்க கரண்டி போட்டு கிளறாங்க. அதுக்கப்புறம் மாவு பக்கமாக பிசைஞ்சோன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கூடனா என்ன அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம். மாவு தண்ணியாக போச்சுன்னா அதுக்கு நம்ம அரிசி மாவு போடலாம். அப்புறம் நம்ம பொட்டுக்கடலை மாவு கூடி போச்சுனாலும் கொஞ்சம் அரிசி மாவு வச்சு. பொட்டுக்கடலை மாவு கூடிச்சுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அது பார்த்தாலே கலராக வந்துடும். ஓ, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கணும். ஆனால் 3 பொண்ணு கரெக்டாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை வாகுனாலும் ஒரு வேளை கலர் தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போடலாங்கிறீங்க. ஓகே. இப்போ தேவையான அளவு 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் எண்ணெய் அவங்க ஊற்றுறாங்க. முதல்ல கொஞ்சம் ஊற்றுனதை பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பத்தாததுக்கு கொஞ்சம் ஊற்றிருக்கோம். எப்பயுமே நகரத்தார் பலகாரம் செய்யும் போது மாவு பிசைஞ்சோன்னா முதல்ல இந்த பிள்ளையார் தான் பிடிச்சி வைப்பாங்க. பிள்ளையார் நம்ம கூடவே இருந்து நம்ம பத்திரமா அந்த முறுக்கை புழிஞ்சு எடுக்கிறது, அந்த சீப்பு சீடையை புழிஞ்சு நல்லா எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு துணை இருக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால முதல்ல அந்த பிள்ளையார் தான் பிடிச்சி வைப்பாங்க. நம்ம இப்போ அந்த பிள்ளையார் தான் பார்க்குறோம். அவங்களே பிடிக்கட்டும்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி மோதிர மாதிரி ஒட்டுறாங்க. ஒட்டினது தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ எல்லாருமே மகளிர் மன்றத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அதை ட்ரை பண்ணி பழகுறாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆச்சி புளிகிறாங்க. ஸோ சீப்பு சீடை மகளிர் மன்றத்தில் இன்றைக்கி ரெடி ஆகிட்டுருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ மகளிர் மன்றத்தில் இருக்க எல்லாருமே அடுத்து போய் செய்கிறதுக்காக இப்போவே ட்ரையல் பார்க்குறாங்க. ஆளுக்கு வாங்கி புளிஞ்சு பார்க்குறதையும் எல்லோரும் ஒட்டுறதையும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைய ஈவெண்ட் சமையல். மாதம் 4ஆம் தேதி எங்களுடைய மீட்டிங் நடக்கும். இன்றைய மீட்டிங்கில் சமையல் கலை தான் இன்றைக்கி தலைப்பு. அதனால் இவங்க 2 பேரும் சொல்லித்தராங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ எண்ணெய் காய வச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை வறுக்க போகிறாங்க. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சாங்கிறத இப்போ செக் பண்ணுறாங்க. கொஞ்சம் சின்ன பீஸ் போட்டு இப்போ இது மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து அவங்க சீப்பு சீடையே போட போகிறாங்க. அடுத்த செட்டு சீப்பு சீடையே ரெடியாகி வந்துருச்சு. மகளிர் மன்றத்தில் எல்லாருமே அதை ட்ரை பண்ணுறாங்க. ஒட்ட வருதா, வெட்ட வருதா, புளிய வருதா, எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே அங்கே நடந்துகிட்ருக்கு. போட வச்சு ஸோ இப்படி 3 மூணாக போடுறது இதில் ஈஸி அப்படின்ற ஒரு டெக்னிக்கையும் சொல்கிறாங்க.
ஸோ அப்படி 3 சேர்த்து அப்படி எடுத்து அப்படி போடுறாங்க. அது கொஞ்சம் வெந்தோன்னு தான் கரண்டி போட்டு திருப்பணும். அது வரைக்கும் கரண்டி போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம சாஃப்டாக சுற்றிருக்கோம் உருண்டை வட்டமாக. குழந்தைங்க பார்த்திங்கன்னா இதை ரொம்ப விரும்பி கையில் வந்து 5 விரல்லையும் மோதிர மாதிரி போட்டு சாப்பிட விரும்புவாங்க. அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால இது ஆரோக்கியமும் கூட. ஸ்டேஜில் எடுத்துட்டோன்னா அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் கலர் மாறும். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ சீப் சீடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த செட்டை போட போகிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ சாமிக்கு வச்சு கும்பிட வந்தாச்சு. சாமி கும்பிட்டு தான் டேஸ்ட் பார்க்குறது வழக்கம் எப்பயுமே. அந்த மாதிரி இப்போ சாமி கும்பிட வந்தாச்சு. நம்மளுடைய மீட்டிங், மகளிர் மன்றத்தோட மீட்டிங் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ஸ்ரீரங்கபாளையத்தில் கல்கி தியான மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. முன்னாள் தலைவி திருமதி வள்ளிநாயகி வந்து அவங்க நம்மளுக்கு அந்த மண்டபத்தை வந்து எப்போயுமே மாதம் 4ஆம் தேதி மீட்டிங் நடக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இங்கே தான் மீட்டிங் நடக்கிறதுனால நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பிள்ளையாருக்கு வச்சு கும்பிட்றோம். இப்போ எப்பயுமே எந்த இதுக்குமே நம்ம பிள்ளையாரை கும்பிட்டு தான் எதையுமே செய்வோம் இல்லையா? இப்போ இதை சாப்பிட்டு பார்க்குறதும் நம்ம பிள்ளையாரை கும்பிட்டு தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதித்தி பாரு. ஸோ நம்ம வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிற வகையில் இன்றைக்கி மீட்டிங்க்கு வந்திருந்த குட்டி குழந்தை அதித்திக்கு தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்கோம். அதித்தி நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒன்று சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நானும் எடுத்தாச்சு. இப்போ எல்லோரும் எடுத்து டேஸ்ட் பார்க்குறோம். நானும் எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பொருள் சூப்பராக இருக்குது. சாப்பிடலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எவ்வளோ நிறையா இருக்கிறது கொஞ்சம் எவ்வளோ அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் திருமதி லலிதா ராமநாதன் நமக்கு சீப்பு சீடை செய்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மாணிக்கவள்ளி வெங்காயத்தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.